இன்னைக்கான வீடியோட thumbnail பார்த்திருப்பீங்க. அதாவது books நம்ம செகண்ட் இயர் books அன்பாக்ஸ் பண்றோம். லைக் அன்பாக்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டுருக்கேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் அன்பாக்சிங் தான். பேசிக்கலி செகண்ட் இயர் வந்துட்டு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் ப்ரீ கிளினிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. பாத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ் டோட்டலா இருக்கு செகண்ட் இயர்ல. அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய மெமரைசபிள் ஆன டாபிக்ஸ் தான் எல்லாமே இருக்கும். புக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நாங்க பல்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே டப்பாவோட தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாரும் சேர்ந்து தான் ஆர்டர் பண்ணோம், அப்படியே பல்கா தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த புக்ஸ் எல்லாம் இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஏன்னா சார் எல்லா அன்பாக்ஸ் வீடியோ எல்லா சேனலும் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி தானே இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டா தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம், கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் பண்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் டப்பா நினைச்சுக்காதீங்க, ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணல. நம்ம வந்துட்டு அந்த டப்பா மட்டும் அப்படியே போட்டு உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வந்துட்டோம். ஓபன் பண்ணலாமா? இப்பவே கண்ணு கட்டுது. சரி வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாமா? தூக்கி போட்டாச்சு. அவ்வளோ புக்ஸ் இருக்குது. லெட்ஸ் see எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புக் மெடிக்கல் ஃபார்மகாலஜி பத்தினது, கேடி ட்ரிபாத்தி, இது 8th எடிஷன். இந்த புக்கை பத்தி உங்களுக்கு நான் டீடைலா காட்ட போறேன். இங்க வாங்க. லைக் இந்த புக் தான் வந்துட்டு லைக் தி பைபிள் ஆஃப் ஃபார்மகாலஜி மாதிரி. எல்லா மெடிசின்ஸ் எல்லாத்த பத்தியுமே இந்த புக்ல கிளியரா கொடுத்துருக்கோம். சரி வாங்க இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா இதை பத்தி காட்டுறேன். உள்ள வந்து பாருங்க. அப்பா, பார்க்க ஏதோ லாயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற புக்குமா இருக்குல்லங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். ஐ மீன் இண்டெக்ஸில் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்குங்க. மோஸ்ட்டாக எல்லாமே ட்ரக்ஸ் பற்றி தான் டீல் ஆகுது. ஜென்ரல் ஃபார்மகாலஜி, ட்ரக் ஆக்ஷனு, மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரக், டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சிருக்காங்க. பார்க்க செம்மையாக இருந்துச்சு டயக்ராம்ஸ்லாம். அண்ட் அப்படியே நல்லா டக்குன்னு புரட்டி பார்த்துடலாம், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. லைவாக என்ன நடந்துச்சு ஓப்பன் அண்ட் see. அந்த புது புக் ஸ்மெல் இருக்கும் பாருங்க, அடிச்சிக்கவே முடியாதுங்க. இப்படி ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கலாம் போல. சரி அடுத்த புக் போலாம். ஃபார்மகாலஜிலேயே தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு குட்டி மினி புக், இதுவும் சேர்த்து வாங்கணும். ஏன்னா இது கன்ஃபார்மா எக்ஸாமுக்கு நிறைய யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு இந்த ஸ்டிக்கரை பிரிக்கிறது கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குங்க. பாருங்க, இந்த புது புக் ஸ்மெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது லைக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, செம்ம ஈஸியா ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் இந்த ட்ரக் இவ்வளோ கிராம் எடுத்துக்கணும், இவ்வளோ மில்லிகிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த இதுல திஸ் இஸ் பைபிள்னு கூட சொல்லலாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த புக் வந்துட்டு அதே கேடி ட்ரிபாத்தி, இது ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். பேசிக்கலி இதில் டோசஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். அடுத்து this set should not be separated like a committed couple. சரி வாங்க இது ஓபன் அன்பாக்ஸ் பண்ணலாமா? இதுவும் ஸ்டிக் கவர் இருக்கு, இதை பிக்கிறது செம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ரெண்டு புக் இருக்கு, 2 வால்யூம் இருக்கு. வால்யூம் 1 வால்யூம் 2 சொல்லிட்டு 2 வால்யூம் இருக்கு. அண்ட் பேப்பர் குவாலிட்டிலாம் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த இமேஜஸ், இந்த கலர் உங்களுக்கு நான் அதை கிளியரா காட்டுறீங்க, வந்து பாருங்க. இங்க வாங்கல. பேத்தாலஜிக்கு நாங்கள் பேசிக்காகவே ராபின்ஸ் தான் வாங்குறோம். பேத்தாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் டிசீசஸ் தான். இது 2 வால்யூமாக பிரிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம். இப்போ நான் உங்களுக்கு வால்யூம் 1 தான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த வால்யூம் 1லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இமேஜஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஹிஸ்டாலஜிக்கல் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். இவ்வளோ கிளியரா, இவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாவா தான் இருக்கு. இப்போ வால்யூம் 2 அதே மாதிரி தாங்க, வேற லெவல்ல இருக்கு. இமேஜஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்.
ஆக்டிங் பண்றோம்னா அதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது.